நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். இந்திய செயற்கை உறுப்புகள் உற்பத்திக் கழகம் ALIMCO நிறுவனத்திடம் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பரிந்துரை செய்யப்பட்டு அதன் பெயரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உபகரணங்கள் வழங்குவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தனியார் எரிபொருள் எண்ணெய் நிறுவன பங்களிப்பு நிதியின் கீழ் ஆர்டிபிஷியல் லிம்பஸ் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ALIMCO ஆக்சிலரி புரொடக்ஷன் சென்டர் நிறுவனத்திடம் பரிந்துரை செய்யப்பட்டு அதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலிகள், பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர சைக்கிள்கள், மடக்கு சக்கர நாற்காலிகள், மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு சக்கர நாற்காலிகள், செயற்கை அவயங்கள், ஊன்றுகோல்கள், காதுக்கு பின்னால் அணியும் காது கருவிகள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான சிறப்பு முகாமானது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை விரைவாக செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார். இதில் திருவள்ளூர் நகர தலைவர் ஸ்டாலின் மற்றும் ராமன், ஏசுபாதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.